அனைவருக்கும் வணக்கம். வந்திருக்கிற ப்ரெஸ் மீடியா ஆட்கள், பிறகு இண்டஸ்ட்ரியிலேருந்து வந்த எல்லாருக்குமே என் மனமார்ந்த நன்றிகள். சமீப காலத்தில் இந்த 2-3 வருஷம் பயணத்தை பற்றி நான் சொல்ல முயற்சி பண்ணும்போது ப்ரமோஷனில் என்னால் அதை எந்த இடத்துலையும் சரியாக பதிவு பண்ண முடியல. ஏன்னா அதுக்கான காலமும் நேரமும் ஒரு பெரிய வாழ்க்கை ஒன்று வாழ்ந்துட்டு இந்த மேடையில் உங்கள் முன்னாடி நான் நிற்கிறேன். அதுக்காக நான் மாரி சார்ட்டையும் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், இது ஒரு சினிமா, இதுக்கான இப்படி ஒரு விழா நடக்கும்ன்றதுனே என்னால் ஜீர்ணிக்கவே முடியல. ஸோ அதனால் கொஞ்சம் டைம் எடுத்து பேசுவேன், சாரி. இருந்தாலுமே இந்த பயணத்தில் எனக்கு நிறைய பேர் உதவியாக இருந்திருக்காங்க. ஸோ அவங்கள பற்றி நான் பேசியே ஆகணும். இது ஒரு சினிமாவாக மாறுறதுக்கு முன்னாடி இது ஒரு சினிமாவாக மாறத்துக்கு முன்னாடி என் ஜேர்னியில் நிறைய பேர் எனக்கு உதவியாக இருந்தாங்க. ஸோ முதல்ல நான் அவங்கள்ட்ட ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். ஸ்டார்டிங்கில் ஜெயராஜ் சார், கணேசன் சார் அறிமுகப்படுத்தின கோச். எனக்கு ஃபஸ்ட்டு கபடி அவர் தான் சொல்லிக் கொடுக்க ஆரம்பித்தார் சென்னையில். ஸோ அதுக்கப்புறம் ஸ்ரீபெரும்புத்தூரில் ஒரு ப்ராக்டிஸ்ஸு நான் மகான் முடிச்சதுக்கப்புறம் ஒரு 2-3 வாரம் நடந்தது. அப்போது கணேசன் சார் கூட்டின்னு வந்த பாலா, செல்லா, ஆண்டி பிளேயர்ஸாக இருந்து அதுக்கப்புறம் என் தம்பிங்களாகவும் என் நண்பர்களாகவும் மாறினாங்க. அவங்களோட நான் இன்னும் ரொம்ப க்ளோஸாக இருக்கேன். எல்லாருக்கும் இந்த கபடியில் ஒரு பங்கு இருக்குது, ஆனால் முக்கியமாக பாலாக்கும் ஆண்டிக்கும் ஒரு முக்கியமான இடம் இருக்குது. பிறகு அதுக்கப்புறம் சாய் இன்ஸ்டிடியூட், நேரு ஸ்டேடியம் சாய் இன்ஸ்டிடியூட்டில் நான் கொஞ்ச நாள் ட்ரெயின் பண்ணியிருந்தேன். அங்கே மாசான முத்து அவர்கள், அவர் ஒரு சம பிளேயர். அவர் எனக்கு கபடி நிறைய சொல்லி கொடுத்தாரு அந்த ஸ்டேஜில். அப்போ சாயில் இருக்கிற பசங்க வாண்டம், விஜய், ஏழுமலை, அபிஷேக், இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க. ஆனால் முக்கியமாக இவங்களோட நான் பேர் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருச்செந்தூரில் ஒரு கேம்ப் நடத்தின கணேசன் சாருக்கு ரொம்ப நன்றி. உங்களை பற்றி நிறைய பேச வேண்டியதாக இருக்குது சார், ஆனால் நான் லிஸ்ட்டில் சொன்னால் அது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அங்கே ஒரு 200 பிளேயர்ஸ் கிட்ட மேலே இருந்தாங்க, 200 பசங்கள்கிட்ட மேலே இருந்தாங்க. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார் சார், அவர் பேர் என்ன தெரில, மீசை இருக்கும் ஆனால் முடி இருக்காது. அங்கே ஒரு ஃபிசியோ ஒருத்தர் இருந்தார். அவர் ஒரு நாள் ஒரு இன்ஜுரி, ஒரு டோவில் ஒரு இன்ஜுரி நடந்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணிகிட்டு இருக்கும்போது ஒரு முக்கியமான கான்வர்சேஷன் அவருக்கும் எனக்குள்ளே நடந்தது சார். அது அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் திருநெல்வேலியில் ட்ரெயின் பண்ண ஆரம்பித்ததுக்கப்புறம் அங்கே ஒரு சித்தா வைத்தியர்கிட்ட நீங்கள் என்னை அறிமுகப்படுத்தினீங்க. அவரோட பேரும் எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் இருந்தாலுமே என் வழிகளை புரிஞ்சு அந்த எஃபர்ட்டை புரிஞ்சு எனக்கு ஒரு போயமெல்லாம் எழுதி கொடுத்தாரு ஒரு நாள். அவர் சினிமா பார்க்கவே மாட்டார், ஆனால் தியேட்டருக்கு போனதே இல்லை அவர். ஆனால் இந்த படம் அவர் பார்ப்பாருன்னு சொன்னார். ஸோ அவருக்குன்னு ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். அதுக்கப்புறம் நம்ம மனத்தி அகாடமியிலேருந்து சசி, முத்துராம, ஆதி பகலவான், ஆதி கிரிஷ், சுண்டு, சந்தோஷ், இந்த பயலுக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ். அவங்களோட நான் வெறும் கபடி விளையாடாமல் நிறைய ஃபன் பண்ணி நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணி ஒரு மிக முக்கியமான அனுபவமாக இருந்துச்சு அந்த பசங்களோட நான் டைம் ஸ்பெண்ட் பண்ணது. அதுக்கப்புறம் என்னோடய ஃபேவரட் கண்ணனண்ண, ஜெகண்ண, வேல்மயிலண்ண, காலப்பெருமாள்ண்ண, அப்புறம் நம்ம வேர்ல்ட் ஃபேமஸ் முருகண்ண, இவங்க அங்கே இல்லைன்னா என்னால் அந்த டைமை அவ்வளோ சந்தோஷமாக வாழ்ந்திருக்க முடியுமான்னு தெரியாது. அவங்களோட
வேல்மயிலண்ணா, நான் உங்கள் பேர் சொன்னேன்ல? எஸ். ஒவ்வொரு வாட்டியும் நான் வீட்டுக்கு போக எங்கள் ஒரு 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 நாள் 2 நாள் மாறி சார் வீட்டுக்கு போக பெர்மிஷன் கொடுப்பாரு. அப்போது இந்த அண்ணன்கிட்டலாம் ஒரு முத்தம் வாங்கி கட்டி பிடிச்சி திருப்பி ஒரு நாள்லேயே நான் 2 நாள்லேயே வந்துடுவேன் திருநெல்வேலிக்கு. ஆனால் யா, அவங்களுக்கு ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் சாரி, எனக்கு ஒரு லிஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் சுரேஷ், ராகுல், கிச்சா, முத்துவேல், அப்புறம் சியான் முத்து, இந்த அண்ணங்களுக்கெல்லாம் ஒரு தேங்க்ஸ். அதுக்கப்புறம் என்னோட சென்னையில் இருக்கிற ஃபிசியோ வித்யாசாகரும் அவருடைய அசிஸ்டண்ட் தீனாவும் சரணுக்கும் ஒரு பெரிய நன்றி. அதுக்கப்புறம் பிரபஞ்சன் அங்கே இருக்காரா தெரில. பிரபஞ்சன் வந்து அந்த லாஸ்ட் ப்ராக்டிஸ் 3வது ஷெட்யூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராக்டிஸ் ஒன்று போச்சு. அது பிரபஞ்சன் அண்ணன் என்னை நிறைய ஹெல்ப் பண்ணார். வெறும் ஒரு கபடி பிளேயராக என்னை ஹெல்ப் பண்ணாமல் ஒரு அண்ணனாகவும் மாறி அதுக்கப்புறம் ரொம்ப க்ளோஸ் ஆனோம். ஸோ அவருக்கு நான் ஒரு தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன் இந்த நேரத்தில். அரவிந்த் என்னோடய ட்ரெயினர். இந்த ஒரு பாடி டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஒன்று முயற்சி பண்ணேன், அதில் அவர் நிறைய ஹெல்ப் பண்ணார். ஓகே, கணேசன் சார், மனத்தை கணேசன். சார், உங்கள் கதையை நான் ஃபஸ்ட்டு கேட்கும்போது இதை நான் எப்படி பண்ண போகிறேன்றத எனக்கு தெரியல. இருந்தாலுமே நீங்கள் என் கோச்சாக இருந்து என்னை நிறைய ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. ரொம்ப க்ளோஸ் ஆனோம், உங்களோட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணேன். நீங்கள் அந்த சொன்ன அது ஒன்றும் செய்யாதுன்னு நீங்கள் அடிக்கடி சொல்வீங்கள்ல, அது இன்னுமே என் மனசில் ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்கு சார். ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. ஸோ இப்போது நான் க்ரூவுக்கு வரேன். கேமராமேன் மிஸ்டர் எழில் இருக்காரா தெரில. எஸ் அண்ணா, ஐம் வெரி லக்கி. உங்கள் லென்ஸ் மூலிமா நான் இந்த படத்தில் தெரிஞ்சிருக்கேன். அதுக்கு நான் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்ல விரும்புகிறேன். இன்னும் நம்ம எப்பயாச்சும் திருப்பி ஒரு படம் ஒன்று பண்ணணும். அண்ட் தாஸ் அண்ணனுக்கும் பிரசன்னா அண்ணனுக்கும் ஒரு நன்றி. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து நீங்களும் சகதிக்குள்ளே இறங்கி, ஆற்றுக்குள்ளே இறங்கி, கிரவுண்டுக்குள்ளே இறங்கி, வெறும் நீங்கள் கபடி மட்டும் ஆடாமல் மீதி எல்லாமே நீங்கள் பயங்கர எஃபர்ட் போட்டு பண்ணீங்க, நீங்களும் உங்கள் டீமும். ஸோ அதுக்கான நன்றிகள். அப்புறம் ஆர்ட் டிபார்ட்மெண்ட் குமாரன் அண்ட் டீம், தேங்க்யூ ஸோ மச். அதுக்கப்புறம் நிவாஸ், இன்னைக்கு நீங்கள் வேறு மாதிரி ஒரு வைப்பில் இருக்கீங்க, அது பார்க்க செம்மையாக இருக்குது. நிவாஸ், உங்களை தவிர வேறு யாராலையும் இப்படி இந்த படத்துக்கு மியூசிக் பண்ணியிருக்க முடியாதுன்னு நான் நம்புகிறேன். அதே நேரத்தில் மாரி சார் வந்து உங்கள்கிட்ட ஒரு பெரிய மேஜிக் ஒன்று எடுத்துன்னு வந்திருக்காரு. ஸோ வாழ்த்துக்கள் நிவாஸ், உங்களுக்கு இன்னும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணும், இதே மாதிரி எனர்ஜியான பர்ஃபார்மன்ஸஸ் கொடுக்கணும். அண்ட் தேங்க்யூ ஃபார் ஆல் த பியூட்டிஃபுல் சாங்ஸ் நிவாஸ். எஸ், ஏடிஸ் ஷரண்யா, அரவிந்த், பிரபா, சாரி பேர் மறக்கலண்ணா, சாரி. ஆனால் முக்கியமாக என்னோட ரொம்ப க்ளோஸாக இருக்கிற வள்ளிநாயகம் அண்ணா. இந்த பயணத்தோட ரொம்ப பிகினிங்லேருந்து அவர் என்னோட இருந்திருக்காரு. வெறும் மாரி சாரோட ஒரு ஏடியாக இல்லாமல் என்னோட ரொம்ப க்ளோஸாக, என் டீமோடையும் என்னோடையும் ரொம்ப க்ளோஸாக இருந்து, திருச்செந்தூரில் நானும் என் டீமும் தனியாக இருக்கும்போது வள்ளினா தான் நம்மளோட இருப்பார். ஸோ உங்களை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன் இப்போது. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் வள்ளினா. அதுக்கப்புறம் என்னோட அசிஸ்டண்ட் எனக்கான மேக்கப் பண்ணுறவர் கலையண்ணா. அவர் வந்து நான் அப்பா சேதுல அவர் நடித்தார் ஒரு சின்ன கேரக்டரில். இப்போது என் கூட இருக்கார். அண்ட் சில நேரத்தில் என்னை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணால் கூட அவர் இருக்கும்போது என்னமோ என் ஃபேமிலியிலேருந்து ஒருத்தர் இருக்காங்க என்னை பார்த்துக்கன்ற ஒரு ஃபீலிங் இருக்கும். தேங்க்யூப்பா. அதுக்கப்புறம் கார்த்தி அண்ணன் எனக்காக வண்டி ஓட்டுறவர். அவர் வந்து ஒரு பாக்ஸர் ஆக்சுவலாக. அவர் வந்து என்னோட எப்போவுமே இருப்பார், எனக்கு என்ன தேவையோ அங்கே இருப்பார். அதையும் தாண்டி கபடி ஸ்டார்ட் பண்ண காலத்தில் இவங்க எல்லோரும் இருந்து எனக்கான சின்ன சின்ன கரெக்ஷன்ஸ் எல்லாம் சொல்லி என் கேமை இம்ப்ரூவ் பண்ணுறதுல அவர் ஒருத்தர். தேங்க்யூ கார்த்தி அண்ணா. அதுக்கப்புறம் விஜய்னு ஒருத்தன் இருந்தான்.
அவன் இப்போ இல்லை, ஒரு சேட்டை பிடிச்ச பையன். கொஞ்சம் சேட்டை பண்ணதுனால என்னோட இல்லை. ஆனால் விஜய், உன்கிட்ட நான் தேங்க்ஸ் சொல்லணும்டா. நீ சேட்டை பண்ணது நிறுத்தினா திருப்பியும் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணலாம்டா. தேங்க்யூடா விஜய். அதுக்கப்புறம் அமீர் சார், நீங்கள் என்னை பற்றி இப்படி பேசுவீங்க நான் எதிர்பார்க்கவே இல்லை சார். அதுக்கு ரொம்ப ஸ்பெஷல் மூமெண்ட்டாக இருந்துச்சு. உங்களை சின்ன வயசுலேருந்தே தெரியும். பருத்தி வீரன் ரொம்ப என்ஜாய் பண்ண ஒரு படம் சார். அது வந்து இந்த படத்துக்காக ஒரு பெரிய ஹோம்ஒர்க்காக இருந்தது. அண்ட் வட சென்னையில் நீங்கள் ப்ளே பண்ண ரோல் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த படத்தில் நீங்கள் இருக்கீங்க, அது வந்து எனக்கு ஒரு பெரிய பிளெஸ்ஸிங்காக தோணுது சார். அண்ட் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக தோணுது சார். நீங்கள் சொன்ன எல்லா விஷயத்துக்குமே ரொம்ப நன்றி சார். நான் எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ. லால் சார், உங்கள் வாய்ஸுக்கும் உங்கள் ஹைட்டுக்கும் உங்கள் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸுக்கும் நான் ஃபேன். உங்களோட நடிச்சதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூ. அண்ட் அதுக்கப்புறம் அனுப்பமா, ரஜிஷா. ரஜிஷா, உங்களோட நான் நடித்ததில் எப்படி சொல்கிறது, நீங்கள் உண்மையாக என் சிஸ்டராக இந்த படம் மூலியமாக மாறியிருக்கீங்க. அண்ட் யூஆர் அன் எக்ஸ்ட்ரீம்லி குட் ஆக்ட்ரஸ். அனுப்பமா ஆல்சோ, நீங்கள் 3 ஸ்டேட்லேயும் இவ்வளோ நல்லா நடித்ததுக்கப்புறம் இன்னமும் நீங்கள் சினிமாக்கான எஃபர்ட்ஸ் நிறைய போடுறீங்க. அண்ட் இதுக்கப்புறம் உங்கள் வாழ்க்கையில் இன்னும் நிறைய டைரக்டர்ஸோடையும் நிறைய நல்ல நல்ல படங்கள் நீங்கள் பண்ணணுன்னு நான் ஆசைப்பட்றேன். அதுக்கப்புறம் பசுபதி சார் வந்து தூள் படத்தில் எங்கள் அப்பாவோட வில்லனாக நடித்தார். சின்ன வயசில் அவரை பார்த்துருந்தேன்னா எனக்கு ஒரு பெரிய பயம் ஒன்று இருந்திருக்கும். அந்த ஹேர் ஸ்டைலும் அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு. அதுக்கப்புறம் மஜாவில் அவரோட தம்பியாக இருந்தீங்க. ஸோ ஃபஸ்ட்டு வில்லன், அதுக்கப்புறம் தம்பி, அதுக்கப்புறம் ஒரு பெரிய ஆர்க்கு அப்புறம் தம்பி தானே சார், அண்ணன். ஸோ ஃபஸ்ட்டு வில்லன், அதுக்கப்புறம் இன்னொரு படத்தில் நீங்கள் அண்ணனாக நடிச்சிட்டு இந்த படத்தில் எங்கள் அப்பாவை நடிச்சதில் எனக்கு ஒரு ரொம்ப ஸ்பிரிச்சுவலான ஒரு ஜேர்னியாக ஃபீல் ஆகுது சார். நீங்கள் ஒரு லெஜெண்ட். உங்களோட ஆக்டிங் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் ஐகானிக் வில்லன் ரோல்ஸ்லாம் பண்ணியிருக்கீங்க ஒரு காலத்தில். இப்போது நீங்கள் பண்ணுற கேரக்டர்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சார்பாட்டா, தங்கலான், இப்போ நம்ம படத்தில் நீங்கள் நம்ம படத்தோட பில்லராக நீங்கள் இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் சார். அண்ட் உங்களுக்கும் ஆடியன்ஸ்க்கான ஒரு பெரிய எமோஷனல் கனெக்ட் ஒன்று இருக்கும் சார். நான் உங்கள்கிட்ட நிறைய கற்றுக்கிட்டேன். அண்ட் ஐ லவ் யூ ஸோ மச் சார். தேங்க்யூ. உங்களோட ஒர்க் பண்ணது வந்து எனக்கு ஒரு மிகப்பெரிய பிளெஸ்ஸிங் சார். ஐயோ, சாரிங்க. சாரி. என் ஃபேமிலி, எங்கள் அம்மா வந்து நான் சின்ன வயசில் நான் ஸ்கூல் படிக்கும்போது அவங்கள என்றைக்காச்சும் ஒரு நாள் அவங்கள கொஞ்சமாச்சும் நான் சிரிக்க வைப்பேன். நான் படிப்பு விஷயத்துலலாம் நான் ரொம்ப ஏங்குவேன். ஆனால் எப்போவுமே ஸ்கூலுக்கு பேரண்ட் டீச்சர் மீட்டிங்க்கெல்லாம் வரும்போது வந்து எப்போவுமே டீச்சர்ஸ் எல்லாம் என்ன நிறைய திட்டி, உங்கள் பையன் வந்து சரியாக படிக்க மாட்டேங்கிறான்றது அதெல்லாம் சொல்லி எங்கள் அம்மா வந்து எப்போவுமே அம்மாவுக்கு என் மேலே ஒரு டிசப்பாயின்ட்மெண்ட் ஒன்று இருக்கும். ஆனால் இந்த படத்தில் அவங்க கொஞ்சம் ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். அதுக்கப்புறம் என் மச்சான் மனு வந்திருக்கான். தேங்க்ஸ்டா. எங்கள் அக்கா வந்து என்னை பற்றி ப்ரௌடாக ஃபீல் பண்ணும் போதெல்லாம் அது ஒரு ரொம்ப ஸ்பெஷலான ஒரு ஃபீலிங்காக நான் உணர்வேன். தேங்க்யூ அக்ஷமா. அதுக்கப்புறம் என் மருமகள் ஆர்யா, அவள் வந்து இந்த படம் ஆரம்பிக்கும் போது அப்போ தான் பிறந்தான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து அவர் 5 வயசு குழந்தையா மாறி தூமாமா தான் என்னோட பைசன் அப்படின்லாம் சொல்லி பயங்கரமாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவா. ஸோ தேங்க்யூ ஆர்யா. அதுக்கப்புறம் எங்கள் அப்பா ஸ்ரீயா, ஒவ்வொரு கஷ்டமான சீக்வென்ஸ் நான் பண்ணும்போது, இல்லைன்னா பயங்கர இன்டென்ஸாக ஒன்று ஷூட் பண்ணும்போது எப்போவுமே சியா வந்து என் மனசுலேயும் என் மைண்ட்லேயும் இருப்பார். அவர் அவ்வளோ பண்ணும்போது நம்ம கொஞ்சம் கூட புஷ் பண்ண முடியாதான்ற ஒரு கேள்வி வந்து மைண்டில் ஓடிட்டே இருக்கும். அமீர் சார் சொன்ன மாதிரி அவர் சொன்னது வந்து எனக்கு ஒரு பெரிய ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா என்னால் அவர் மாதிரி இருக்க முடியுமான்னு தெரில. நான் சியானோட பிள்ளையாக இருக்கிறதுக்கு நான் என்ன பண்ணியிருக்கேன்றது தெரில. ஆனால் அதை டிசர்வ் பண்ணுறதுக்கு நான் எல்லா வேலையும் பார்க்க ஆசைப்படுறேன், தயாராக இருக்கேன்.
ஸோ தேங்க்யூ சியா ஃபார் எவ்ரி திங். இப்படி ஒரு மேடை, இவ்வளோ நல்ல நடிகர்கள், நல்ல டெக்னீஷியன்ஸ், இந்த படம் கொடுத்த என்னோட டைரக்டர், என்னோட குரு மாரி செல்வராஜ் சாருக்கு நான் எவ்வளோ நன்றி சொன்னாலும் அது பத்தாது. சில பேர் வந்து இவன் வந்து 2 வருஷம் 3 வருஷம் வெயிட் பண்ணான்னு சொல்கிறாங்க. ஆனால் நான் சாருக்காக 10 வருஷம் 20 வருஷம் கூட நான் வெயிட் பண்ணியிருப்பேன். சில பேர் வந்து நான் பயங்கரமாக ஹார்ட் ஒர்க் போடுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் பசுபதி சார் சொன்ன மாதிரி ஒருவேளை மாரி சார் இந்த படத்தில் நடிச்சிருந்தா இந்த படம் ஆக்சுவலாக உண்மையாக வேறு லெவலில் இருந்திருக்கும். இதை விட இன்னும் கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும்னு நான் நம்புகிறேன். ஒவ்வொரு வாட்டியும் அவர் பண்ணுறதுல ஒரு 10% நம்மளுக்கு ஆக்டர்ஸாக கரெக்டாக பண்ணிட்டோன்னா அந்த சீன் நல்லா வரும். அவரோட டேக் ஓகேக்கும் அந்த சூப்பர் டாக்கும் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன். அவர் டேக் ஓகேன்னு சொன்னாலே நம்மளுக்கு வந்து லைஃப்பில் ஒன்று சாதித்த மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கும். ஸோ மாரி சார், நீங்கள் போட்ட எஃபர்ட்காகவும் நீங்கள் எனக்கு இந்த படம் கொடுத்ததுக்காகவும் ரொம்ப ரொம்ப நன்றி சார். இதுக்கப்புறம் உங்களோட எப்போ ஒர்க் பண்ணுவேன்னு தெரில, ஆனால் நான் எப்போவுமே ஏங்கிட்டு இருப்பேன் இந்த மாதிரி ஒரு ஆப்பர்ச்சுனிட்டிக்காக. தேங்க்யூ ஸோ மச் சார். எவ்வளோ நன்றி சொன்னாலும் பத்தாது சார். தேங்க்யூ ஸோ மச் சார். லவ் யூ. அதுக்கப்புறம் ரஞ்சித் சார், தேங்க்யூ ஸோ மச் சார். என்னை நம்பி இந்த மாதிரி நீங்கள் ஒரு அந்த டைம் நிறைய இன்வெஸ்ட் பண்ணிங்க சார் இந்த படத்தில் எனக்காக. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் அதித்தி, சமீர் சார், ஐம் ஸோ சாரி. ஐ நாட் ஏபிள் டு என்ன சொல்கிறதுனே தெரில. தேங்க்யூ. தேங்க்யூ எவ்ரிபடி. தேங்க்யூ. Thank you so much, Dhruv. We understand this is very emotional and a special stage for you. நீங்கள் எத்தனை வருஷங்கள் இதுக்கான உழைப்பு போட்டிருக்கீங்க அப்படின்னு very few people know about it. But don't worry, it will not go in vain. இதுக்கான பலன் கண்டிப்பாக சாரி, இன்னொரு விஷயம், எனக்காக கூட இந்த படம் ஒரு ஹிட் ஆகணும்னு நான் ஆசைப்படல. ஆனால் என் டைரக்டர் போட்ட எஃபர்ட்காக இது கண்டிப்பாக ஒரு பெரிய வெற்றி அடையணும்னு நான் ஆசைப்பட்றேன். ஏன்னா அவர் வந்து ஒரு நார்மலான ஒரு டைரக்டர் கிடையாது. சினிமா மேலே ஒரு பைத்தியமும் ஒரு பயங்கர வெறி உள்ள ஒரு டைரக்டர். ஸோ அவருக்காக இந்த படம் வந்து ஒரு பெரிய வெற்றி அடையணும். தேங்க்யூ சார். தேங்க்யூ. எஸ், நிறைய பேருடைய கடின உழைப்பு, அன்பு, பாசம் எல்லாம் சேர்ந்துருக்கிற இந்த படம் ஹியூஜ் சக்ஸஸ் ஆக போகுது. அண்ட் we're all going to love you so much more. Thank you so much, Dhruv.